ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த பிசினஸ் ஐடியாவை எடுத்து ஓரமா வச்சிடலாம். வேற மாதிரி ஏதாவது பண்ணலாம். என்ன அர்ஜுன் சொல்ற? ஸ்வீட் தான் பண்ண போறோம்னு ஆயிரக்கணக்குல செலவு பண்ணி சாமான்லாம் வாங்கிட்டோம். இப்போ அதெல்லாம் வேஸ்டா போகுமே. கண்டிப்பா இத நடத்தியே தான் ஆகணும். மலர், அடம் பிடிக்காத மலர். அடம் பிடிக்கல, இது நம்ம தன்மான பிரச்சனை. நான் இந்த ஸ்வீட் பிசினஸ் ஆரம்பிக்க கூடாதுன்னு தான் துர்கா இவ்ளோ வேலையும் பாக்குறா. அவ நினைப்ப பொய்யாக்கி நாம இத சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டணும். அவ யாரு நம்மள தடுக்கிறதுக்கு? அர்ஜுன், இப்ப என்ன, கிச்சன் தானே பிரச்சனை. வெளியே தனியா கிச்சன் எங்கேயாவது வாடகைக்கு எடுத்துக்கலாம். வெளியே வச்சு நம்ம அங்க எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நீ ஈஸியா சொல்லிட்ட, அதுக்கு அட்வான்ஸ் வாடகைன்னு பணம் தேவைப்படும்ல. நம்ம இப்ப இருக்க நிலைமைக்கு இதுல எப்படி சாத்தியமோ சொல்லு. பணம் தானே, கடன் வாங்கிக்கலாம். கடனுக்கு மேல கடன் வாங்கிட்டு போன எப்படி மலர்? திரும்ப கொடுக்கணும்ல. ஆரம்பிக்கும் போது கழுத்து நெரிக்கிற கடனோட ஆரம்பிச்சா எந்த பிசினஸும் நல்லா இருக்காது. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இது இப்படியே விட்டுலாம் மலர், சொன்ன கேளு. இல்ல, முன் வச்ச கால நான் பின் வைக்க மாட்டேன். உங்களுக்கு இப்போ கிச்சன் தானே பிரச்சனை. அட்வான்ஸ் வாடகை இல்லாம ஒரு கிச்சன் இருக்கு. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க. ஸ்ரீமதி, என்ன சொல்ல வர நீ? ஆமா மேடம், எங்க வீட்டு கிச்சனே இருக்கு, அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ ஸ்ரீமதி, வேணா, உங்களுக்கு ஏதாவது சிரமமாயிட போகுது. எதுக்கு சார் சிரமமா நினைக்கிறீங்க? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, நானும் தானே அங்க நின்னு வேலை பார்க்க போறேன். எங்க வீட்ல அம்மா அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அப்பா மேக்சிமம் வீட்ல இருக்க மாட்டாரு. அம்மாக்கும் தனி ரூம் இருக்கு. நம்ம கிச்சனையும் ஹாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் தயாரிக்கிறத மட்டும் அங்க வச்சுக்கலாம். மத்தபடி ஸ்டாக் எல்லாம் இங்க இருந்தே மெயின்டைன் பண்ணிக்கலாம்.